மார்னிங் மேடம். குட் மார்னிங். மினிஸ்டர் இந்த ஐடி கார்டு உங்கள்ட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க. சார் எதுக்கு சார் ஐடி கார்டு? சார் டெல்லியில நடக்கிறது ஆல் இந்தியா லெவல் காம்படிஷன். பெஸ்ட் ஸ்கில் லேடி காம்படிஷன்ல ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் அந்தந்த கவர்மெண்ட் கலந்துக்கிறவங்களுக்கு ஐடி கார்டு கொடுத்து டெல்லிக்கு அனுப்புவாங்க. ஐடி கார்டு இருந்தா மட்டும்தான் பார்ட்டிசிபென்ட்ஸ காம்படிஷன் ஆளுக்குள்ள ஹலோ பண்ணுவாங்க. அபி மேடம் தமிழ்நாடு சார்பா காம்படிஷன்ல கலந்துக்க போறதுனால தமிழ்நாடு கவர்மெண்ட் அபி மேடத்துக்கு இந்த ஐடி கார்டை ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. மேடம் இந்தாங்க, இந்த ஐடி கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க. மேடம் ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. கொஞ்சம் இருமா, இதோ வரேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டு வந்து எங்க எல்லாருக்கும் பெருமை சேர்க்கணும், சரியா? சரிங்க அத்தை. அபி ஆல் தி பெஸ்ட். மாப்ள தங்கச்சி கண்டிப்பா ஜெயிக்கும். தங்கச்சி நீ தைரியமா டெல்லி போயிட்டு வா. மாப்ள லக்கேஜ் எல்லாம் மேல தான இருக்கு, நான் போய் எடுத்து வந்துறேன். சீக்கிரம் வாங்க மாமா. மேடம் கிளம்பலாமா? போலாம் மேடம். போலாமா? வா வா. வாழ்த்துக்கள் மேடம். தேங்க்ஸ். செல்வி அக்கா, என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? தமிழ்நாட்டு சார்பா டெல்லிக்கு போய் நீ போட்டியில கலந்துக்க போற. உன்னை வழி அனுப்ப நாங்க இல்லாமலா? நீ போய் ஜெயிச்சிட்டு வா தங்கச்சி. நீங்க காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு திரும்ப வரணும் தங்கச்சி. நான் காம்படிஷன்ல தோக்க மாட்டேன், கண்டிப்பா ஜெயிப்பேன். உங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் என்ன கண்டிப்பா ஜெயிக்க வைக்கும். குடுமா. போலாம் அபி. போலாம். மாப்ள கொஞ்சம் தள்ளுறா. பாத்து மாமா. என்கிட்டயா சவால் விடுற? டெல்லி போய் காம்படிஷன்ல அபியை ஜெயிக்க வச்சு காட்டுறேன்டி. அது உன்னால முடியாது சஞ்சீவ். இந்த உலகமே அபிக்கு சப்போர்ட் பண்ணாலும் நான் தனியால நின்னு அவளை தோக்கடிப்பேன். நடத்தி காட்டுறேன்டி. நீயும் பார்க்க தானே போற. அதையும் பாப்போம். மா போயிடுறமா. சரிப்பா. அப்பா வரேன்ப்பா. ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க. குருவிக்கு ரெக்க முளைச்சா அது பருந்தாயிடாது ஸ்ரீஜா. நீ ஒண்ணு கவலைப்படாத. அபிய நம்ம காம்படிஷன்ல தோக்கடிச்சிடலாம். சிந்தாமணி எங்க கிளம்பிட்டீங்க? ஸ்ரீஜா ஃப்ரெண்டோட மேரேஜ்க்கு நாங்க பெங்களூர் போறோம். என்ன தங்கச்சி மாப்பிள்ளை கிளம்புற அன்னைக்கு நீங்களும் கிளம்புறீங்களே, சரியில்லையே. எதுடா சரியில்லை? எல்லாம் சரிதான், நீ வாயை மூடு. ஆமா சரிதான் சரிதான். சிலர் நம்ம கூட வீட்ல இருந்தா சந்தோஷமா இருக்கும், சிலர் நம்மள விட்டு போனாதான் சந்தோஷமா இருக்கும். தரித்திரம் நம்மள விட்டு போனா, தரித்திரம் வீட்டை விட்டு போனா நல்லதுன்னு சொன்னமா. நீங்க போங்க, நீங்க போங்க போங்க போங்க. மாமா நாங்க போயிட்டு வரோம். ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. பாத்தியா ஸ்ரீஜா, இந்த காளி பயலோட கொழுப்ப நக்கலா பேசிட்டு போறா. பேசட்டுமா? எத்தனை நாளைக்கு பேச போறான்? நீ வா. வெல்கம் மேம். டிக்கெட் இந்தாங்க. போய் உங்க சீட்ல உட்காருங்க மேம்.
நீங்க போய் உட்காரலாம் சார். ஓகே. அபி, இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்ல என்டர் ஆகுற? எப்படி இருக்கு ஃப்ளைட்? பெரிய சைஸ் பஸ் மாதிரி இருக்கு. எதுக்கு சிரிக்கிற? சும்மாதான். எதுக்கு ஜன்னல்லாம் மூடி இருக்கு சஞ்சீவ்? மூடி இருந்தா என்ன? இல்ல, திறந்திருந்தா ஃப்ளைட் பறக்கும் போது வேடிக்கை பார்க்கலாம்னு நினைச்சேன். இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு. எதுக்கு சிரிக்கிற? அபி, ஜன்னல் மூடி இருந்தாலும் வெளியில இருக்கிறதுலாம் தெரியும். நீ தாராளமா உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம். அப்ப நான் விண்டோ சீட்ல உட்காந்துக்கிறேன். சரி, போ. வா. போ அபி, உட்காரு. ஜன்னல் சீட்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்துருக்கு. நம்ம வேற எங்கேயாவது உட்காரலாமா? இது என்ன பஸ்ஸா? நம்ம இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் உட்காந்து போறதுக்கு. இது ஃப்ளைட் அபி. நமக்கு அலாட் பண்ண சீட்ல தான் நம்ம உட்கார முடியும். அப்படியா? அப்ப சரி. உனக்கு ஜன்னல் சீட்டு தானே வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். பேசாம இரு. Excuse me, ma'am. Yes? My wife is flying for the first time. She like to sit by the window seat. If you don't mind. Okay. Take the seat. Thank you. Thank you. Welcome. போய் உட்காரு போ. சஞ்சீவ், தர பக்கத்துல தெரியுது. ஃப்ளைட் பறக்கும் போது தூரமா தெரியும். சஞ்சீவ், ஃப்ளைட் பறந்து மேல போனதுக்கு அப்புறம் மேல இருந்து பாக்குறப்போ தரையில இருக்கிறதெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா தெரியும்ல? சஞ்சீவ், இது வரைக்கும் ஃப்ளைட் மேல பறக்கும் போது நான் கீழே இருந்து அண்ணாந்துதான் பாத்திருக்கேன். உன்னாலதான் இன்னைக்கு நான் ஃப்ளைட்லயே போறேன். ஃப்ளைட்டுக்குள்ள இருந்து தரைய பார்க்க போறேன். அபி, நீ ஃப்ளைட்ல பறக்க காரணம் நான் இல்ல, நீதான். உன்னோட திறமையால தான் நீ கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அப்படியே முன்னேறி வானத்துல பறக்கிற அளவுக்கு வந்திருக்க. இன்னும் நீ மேல மேல வளரணும். அப்படியெல்லாம் சொல்லாத சஞ்சீவ். நான் ஸ்கூல் படிப்பை கூட தாண்டாதவ. நான் டெல்லி வரைக்கும் போறேன்னா இதுக்கு நீ மட்டும்தான் காரணம், நான் இல்ல. அப்படியா? சரி. ஏய் அபி, என்ன பண்ற? நீயே பாரு. 30 நாளில் ஹிந்தி கற்பது எப்படி? ஏய், என்னது? டெல்லில ஹிந்தி தானே பேசுவாங்க, அதான் ஹிந்தி கத்துக்க போறேன். அதான் உன் கூட நான் இருக்க போறேன்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? இல்ல, இருந்தாலும் அபி, ஒரு லாங்குவேஜ் எல்லாம் ஒரே நாளெல்லாம் கத்துக்க முடியாது. அப்போ இந்த புக்ல முடியும்னு போட்டிருக்கு, நான் பார்த்தேன். அது புக்கு விற்கணுங்கிறதுக்காக பண்ற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதெல்லாம் நம்பாத. 1 வீக்லலாம் கண்டிப்பா கத்துக்க முடியாது. அதெல்லாம் கத்துக்க முடியும் சஞ்சீவ், என்னால கண்டிப்பா முடியும். நான் டெய்லரிங் கத்துக்கிட்டது கூட ப்ராப்பர் இன்ஸ்டிடியூட்லலாம் இல்ல. நான் படிச்ச இன்ஸ்டிடியூட்டுக்கு லைசென்ஸே கிடையாது. சரியாவும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. நான் தான் என்னோட எஃபர்ட்டை போட்டு நானே கத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த புக்கை படிச்சு நான் ஹிந்தி கத்துப்பேன். சரிங்க, நான் தெரியாம சொல்லிட்டேன். இந்த புக்கை வச்சே நீ பெரிய பண்டிட் ஆனாலும் ஆயிடுவேன். சும்மா கிண்டல் பண்ணாத சஞ்சீவ். சஞ்சீவ், எல்லாரும் டெல்லிக்கு போயிட்டு வரும்போது அது வேணும் இது வேணும்னு கேட்டாங்க. ஆனா நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல. உனக்கு என்ன gift வேணும்? எனக்கு எதுவும் வேண்டாம். நீ டெல்லிக்கு போயிட்டு காம்படிஷன்ல ஜெயிச்சாலே போதும். அப்படியெல்லாம் சொல்லாத, ஏதாவது கேளு. வேண்டாம் அபி. சரி, நானே உனக்கு செலக்ட் பண்ணி டெல்லியில ஒரு gift வாங்கி கொடுத்தா உனக்கு ஓகேவா? சரி, ஓகே.
ஆமா, எதுக்கு எனக்கு gift வாங்கி கொடுக்கறதுலே குறியா இருக்க? இல்ல சஞ்சீவ், இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சு நம்ம பிரிஞ்சிருவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒன்னா டிராவல் பண்ற லாஸ்ட் ட்ரிப் இதுவா தான் இருக்கும். அதான் என் ஞாபகார்த்தமா உனக்கு ஏதாவது ஒரு பொருள் தரணும்னு உனக்கு கிஃப்ட் வாங்கி தரேன்னு சொன்னேன். நம்ம பிரிஞ்சிருவோம்லாம் சொல்லாத அபி. நான் உன்னை பிரிய மாட்டேன். இன்னும் 40 வருஷம் கழிச்சு எனக்கு 66 வயசு, உனக்கு 65 வயசு. அப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். அபி. சாரி, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. சாகர வரைக்கும் உன்னை என்கிட்ட இருந்து யாரும் பிரிக்க முடியாது. ஐ லவ் யூ அபி. ஐ லவ் யூ. அபி, இப்பவே உன்னை கட்டிப்பிடிச்சு என் லவ் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது. ஆனா அப்படி சொன்னா நீ என்ன நினைச்சுக்கிட்டு காம்படிஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணாம தோத்துருவியோன்னு பயமா இருக்கு. அதனாலதான் உன்கிட்ட சொல்லல. நீ எனக்காக எவ்வளவோ நாள் வெயிட் பண்ணிட்ட. இன்னும் 2 நாள் தானே அபி. காம்படிஷன் முடிஞ்சதும் நீ ஜெயிச்சிருவ. நான் உனக்கு கிஃப்டா என்னோட லவ் சொல்ல போறேன், அதுவும் சத்தமா. Each seat is provided with a seat belt. To fasten, push ends together. Tighten சஞ்சீவ், அவங்க ஏதோ சொல்றாங்க. Tighten seat belt. எதுவும் புரியலையே. To unfasten, lift top of buckle and pull free end to release. In case of water landing, your life vest is found under your seat. Remove sharp objects from your body. To don, slip vest over the head. Take tape around the waist and push end to buckle. Pull tape to tighten. சீட் பெல்ட் போடுறது இவ்ளோ ஈஸியா? நான் ரொம்ப கஷ்டம்னு நினைச்சேன். அபியும் எனக்கு சீட் பெல்ட் போட்டு விட்டா என்ன? இது என்ன டைட்டா இருக்கு, போடவே முடியல. அப்படியா சஞ்சீவ்? என்ன சீட் பெல்ட்ட கிழவி சுருக்கு போடுற மாதிரி போட்டு வச்சிருக்கேன்? நானா? நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட்ல டிராவல் பண்றேன். நீ தான் நிறைய தடவை போயிருக்கல்ல? ஆமா. அப்புறம் என்ன சஞ்சீவ்? அது இல்ல அபி, நான் நிறைய தடவை டிராவல் பண்ணியிருந்தாலும் இந்த சீட் பெல்ட் மட்டும் எனக்கு இப்ப வரைக்கும் போடவே வராது. ஏர் ஹோஸ்டஸ் தான் போட்டு விடுவாங்க. கண்டவெல்லாம் உனக்கு சீட் பெல்ட் போடணுங்கிற அவசியம் இல்ல, நானே போட்டு விடுறேன். சீட் பெல்ட் போட்டாச்சு சஞ்சீவ். சீட் பெல்ட் போட்டாச்சு. கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? In case of emergency evacuation, follow the lights that will lead you to the exits. For further information, please refer to the passenger. சஞ்சீவ், அவங்க என்ன சொல்றாங்க? எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல பேசஞ்சர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு சொல்றாங்க. எமர்ஜென்சி சிச்சுவேஷனா? அப்படினா ஃளைட் பறந்துட்டு இருக்கும்போது ஃளைட் ஒருவேளை டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல திடீர்னு கடல்ல விழுந்துருச்சு, அப்படிலாம் ஆக்சிடென்ட் ஆனா நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறாங்க. என்ன சஞ்சீவ், ஃளைட் கிளம்பறதுக்கு முன்னாடியே ஃளைட் ஆக்சிடென்ட் ஆயிடும் அது இதுன்னு அபசகுணமா பேசுறாங்க. அது அபசகுணம்லாம் இல்ல அபி, அதுக்கு பேர் பிரிகாஷன். ஒரு காஷனும் தேவையில்ல. எனக்கு பயமா இருக்கு சஞ்சீவ். நம்ம வேணா இறங்கி பஸ்லயே போயிட்டு வந்துடலாமா? சரி போலாமே, போலாம். ஆனா நம்ம போறதுக்குள்ள நீ பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டிய காம்படிஷன் முடிஞ்சிரும். பரவாயில்லையா? அப்படியா? என்ன சஞ்சீவ் பண்றது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. அபி ஒன்னும் ஆகாதுமா, நம்ம பத்திரமா டெல்லியில போய் இறங்குவோம். உங்ககிட்ட தான் நான் இருக்கேன்ல. சரி சஞ்சீவ், நீ இருக்கிறதுனாலதான் நான் கொஞ்சம் தைரியமா இருக்கேன்.
ஃப்ளைட் நகர ஆரம்பிச்சிருச்சு. முருகா 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 முருகா. ஏய் என்ன சஞ்சீவ், என்னாச்சு உனக்கு? இல்ல ஃப்ளைட் இப்ப பறக்க போதில்ல, அதான். இவ்ளோ நேரம் என்ன தைரியப்படுத்திட்டு இப்போ நீ பயப்படுற? அது ஒண்ணு இல்ல அபி, சின்ன வயசுல நான் ஃப்ளைட்ல போகும்போது இப்படிதான் டேக் ஆஃப் ஆகும்போது நல்லா பயந்துட்டேன். அதுல இருந்தே ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது ஒரு சின்ன பயம், ஏதோ வயித்த ஒரு மாதிரி புரட்டும். ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது அவ்ளோ பயமா இருக்குமா சஞ்சீவ்? ஆமா ஆமா, ரொம்ப பயமா இருக்கும். ஏன் சஞ்சீவ் என்ன பயமுறுத்துற? நானே பயந்துட்டு இருக்கேன், இதுல ஒண்ணு எங்க பயமுறுத்துறது? அபி, உனக்கு பயமா இருந்தா என்ன வேணா கட்டி பிடிச்சுக்கோ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஐயோ, மேனேஜ் பண்ணிக்கிறியா? என்ன எப்படி சொல்றா? நீ என்ன கட்டி பிடிக்கலன்னா என்னால டேக் ஆஃப் மேனேஜ் பண்ண முடியாது. அபி பரவாயில்ல அபி, நீ என்ன கட்டி பிடிச்சுக்கலாம், நான் ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டேன். பரவாயில்ல சஞ்சீவ், அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நான் பாத்துக்கிறேன். முருகா 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 முருகா. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சா? இல்ல. இப்பயாவது டேக் ஆஃப் ஆயிடுச்சா? இல்ல. இப்பயாவது டேக் ஆஃப் ஆயிடுச்சா? அப்பா. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது உனக்கு பயமே இல்லை? இல்லையே, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? என்ன சொல்றா இவ? Both are best pair. Oh, thank you.